வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாக்ஸிக் வந்து நம்மளோட ஜீத்து மோகன்தாஸில் டைரக்ஷனில் நம்மளோட யாஸ் அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து கீரா அத்வானி, நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, அதாவது சன் அண்ட் ஃபாதருக்கான ஒரு கிளாஸை தான் இந்த படத்தோட கதையாக வந்து ஈவமாக வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு பீரியட்டிக்கல் ஒரு ஜானரில் ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க. 1960s நடக்கிற மாதிரியான கதைக்கட்டமாக இருக்குது. இந்த படத்தோட விசுவல்ஸ் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்தாலும் படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு ஸ்லோவான ஸ்டோரி ட்ராவலாக வந்து அமையுது. குறிப்பாக வந்து அடல்ட்டு அதே மாதிரி அந்த இன்டிமேட்டிங் சீன்லாம் புகுத்தி வச்ச மாதிரி வந்து நிறையா இமிட்டேட்டிங் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக கீரா அத்வானிக்கும் நம்மளோட யாஸ்க்கும் நிறைய இன்டிமேட் சீன்ஸை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த சர்க்கஸ் சீன்ஸும் அதே மாதிரி இன்டர்வல் சீன்ஸும் உண்மையிலே நல்லா இருந்தது. மித்தபடி இந்த படம் வந்து ஒரு மோசமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக KGF 2க்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு பேர்ன் வேர்ல்டு படமாக வந்து ஹாலிவுட்டில் தரத்தில் வந்து எடுத்துருக்கிறதாகவும் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து எதிர்பார்ப்பு நிறையாவே இருந்தது. குறிப்பாக டீசரில் காமிச்ச மாதிரியும் ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரியும் அவங்க அந்த 18+ கண்டென்ட்ஸும் அதேமாதிரி இன்டிமேட் சீன்ஸும் வந்து நிறையா வந்து புகுத்தியிருக்காங்க. குறிப்பாக அந்த இன்ட்ரோலேருந்தே வந்து அதை ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து நிறையா வயலேட்டட் சீன்ஸ் இருக்குது. ஆனால் கதையின்படி பார்த்திங்கன்னா இன்னொரு யாஸ்க்கும் வந்து நடக்கிற அந்த கிளாஸை தான் படத்தோட கதையாக வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல படமாக வந்து எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஒரு வயலேட்டடான சீன்ஸை வச்சு இந்தந்த சீன்ஸ் வந்து வச்சா போதுன்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்ஜின்குள்ளே போன மாதிரி தான் தெரிஞ்சது. நம்ம யாஸ் அவர்களுக்கு இந்த படம் வந்து அவங்களோட ஆக்டிங்க்கு வந்து என்னதான் ஸ்கோப்பாக இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து KGF அளவுக்கு அவருக்கு வந்து வெற்றியை கண்டிப்பாக தராது. ஓப்பனிங்ஸ் இந்த படத்துக்கு நல்லா வந்திருந்தாலும் அந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு லாஸ் சந்திக்குன்றது கண்டிப்பாக சொல்லலாம். அவரோட அடுத்த அப்கமிங் மூவி ராமாயணா வந்து எப்படி அமைய போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படத்தில் ராவணா வந்து நம்மளோட யாஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொன்ன பற்றி நீங்கள் இந்த படத்துக்கு போகிறீங்களா, புக் பண்ணிட்டீங்களா, இல்லை இந்த படம் பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.